இன்னல்களை போக்கி உங்களுக்கு சொல்வதையே செய்வோம், செய்வதையே சொல்வோம். அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி அவர்கள் சமீபத்தில் பேசினதுல இருந்து குறிப்பிட்ட அந்த பகுதியை இப்ப கேட்கலாம். மதுவை பத்தி பேசுறீங்க. கனிமொழி வந்து அப்படி பேசுச்சு, மதுக்கடைகளை மூட வேண்டும், மதுவால் பெண்கள் பாதிக்கப்படுகிறாங்க. ஏமா தாயி, 71 வரைக்கும் மதுவிலக்கு இந்த நாட்டில் இருந்தோம், அப்பந்தான் திறந்தார். சரி, அதுக்கப்புறம் தலைவர் வந்தாரு, இவர் 3 நாள் திறந்தாரு. சரிம்மா, 5 முறை உங்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரு, மூட வேண்டியதானே? 5 முறை உங்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரு. உண்மையிலே பெண்களை பத்தி நீங்க, நாங்கள் மதுவுக்கு ஆதரவா பேசவில்லை, ஆனால் மதுவை மூடினால் வரப்போற பிரச்சனைகளையும் உணர்ந்துதான் இந்த விஷயத்தை நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். கள்ளச்சாராய சாவு பெருகும் என்பது எல்லாருக்கும் தெரியும். எங்கள் அம்மா எதை செய்தாலும் எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்த ஒரு முதலமைச்சர் எங்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள். உங்க அப்பா மூட வேண்டியதானே? 5 முறை முதலமைச்சர் மூட வேண்டியதானே? ஏன் 2011 தேர்தல் அறிக்கை சொன்னாரா உங்க அப்பா, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் சொன்னாரா? 2014 நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை சொன்னாரா, நாங்கள் டெல்லிக்கு போறோம், எங்களை அனுப்பி வைங்க, இந்தியா பூரா மதுவிலக்க கொண்டு வரோம். இப்ப கூட இட் இஸ் நாட் டூ லேட் மிஸ்டர் கருணாநிதி. அப்பப்போ கலைஞர் டிவியில சொல்லுவீங்களே, தமிழர்களே தமிழர்களே, என்னை தூக்கி கடலில் போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், அதிலேறி நீங்க பயணம் செய்யலாம்னு உங்க அப்பா சொல்லுவார் இல்ல. உங்க அப்பனை தூக்கி நானே கடல்ல போடுறேன், கட்டுமரமா மிதக்க சொல்லு, அதுல எல்லாரும் ஏத்திக்க சொல்லு. இந்த வைகோல இருந்து இந்த கம்யூனிஸ்டுகள்ல இருந்து பேசுற அத்தனை வயலும் ஏத்திக்க சொல்லு. நேரா டெல்லி பக்கத்துல கடல் இருக்கு, டெல்லி இல்லைன்னா டெல்லியை ஒட்டி கடல் இருக்கு, அங்க போய் இறங்குங்க. எல்லாரும் நேரா பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு போங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, பிரதமர் ஜி, முதலில் நான் ஒரு இந்தியன், பிறகுதான் தமிழன், ஆகவே இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்ற நினைக்கிறேன், இந்திய பெண்களையே காப்பாற்ற நினைக்கிறேன், ஆகவே மதுவிலக்க கொண்டு வான்னு சொல்லு. இந்தியா பூரா மூடனா ஆட்டோமேட்டிக்கா நாங்களும் மூட போறோம், நாங்க மட்டும் திறந்து வச்சிருக்கோம், நடமா பிடிக்க போறோம். இந்தியா பூரா கொண்டு வாமா மதுவிலக்கு சிஸ்டத்தை. எல்லாத்த விட கனிமொழி திருப்பி நாளைக்கு கூட்டம் போட்டு சொல்லணும், தமிழகத்தில் மதுபான தொழிற்சாலைகளை நடத்துவது யார்? 90% லிக்கர் ஃபேக்டரி எந்த குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு? ஒரு வருஷத்துக்கு 16,000 கோடி மதுபான உற்பத்தியில் மட்டுமே சம்பாதிக்கிற குடும்பம் கருணாநிதி குடும்பம் என்பது பத்திரிகை செய்தியா வந்தது. உன் அப்பனுக்கு இதுவரைக்கும் பதில் சொல்ல துப்பு இல்லைன்னா நீ அதை வந்து பதில் சொல்லு. TR பாலு நடத்தலையா? ஜெகத் ரட்சகன் நடத்தலையா? ஏன் உன் குடும்பத்துல அத்தனை பேர் பங்குதாரர் இருக்கிற மதுபான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல மத்த மாநிலத்தில் இல்லையா? மூடுங்க மதுபான தொழிற்சாலைகள் எல்லாம். என் குடும்பத்துக்கு வருமானம் இல்லைனாலும் பரவாயில்ல, மதுபானம் தேவையில்லை, மூடிட்டு பேசுங்க, பதில் சொல்ல நாங்களும் தயாரா இருக்கோம். இந்த அரசியலுக்காக பண்ற ஸ்டென்ட்